ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனுஷா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு வித்தியாசமான காரக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிப்போம். வதக்கிட்டதுக்கப்புறம் தனியாக தாளித்து அப்புறம் குழம்பு பண்ண போகிறோம். இப்போ வதக்கிறதுக்கு தேவையானது வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு. வெங்காயம் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக, அப்புறம் நான் மொச்சை காராமணி வச்சுருக்கேன், வேக வச்சு வச்சுருக்கேன், அது சேர்த்துக்க போகிறோம். கத்திரிக்காய், அப்புறம் புளி கரைசல் இருக்குது. வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்கோம். நான் வதக்கும் போது என்னென்ன சேர்க்கணுன்றது சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் வந்து யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட்ஸ்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பேஸ்ட்டுக்கு நம்ம வதக்க போகிறோம். நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நான் வெந்தயம் சேர்க்க போகிறதில்ல. இந்த சம்மருக்கு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கணும். நம்ம புளிலாம் சேர்க்குறோம், காரம்லாம் சேர்க்குறோம், அதனால ஹீட் ஆகக்கூடாதுன்னு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பூண்டு சேர்க்குறேன். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்த பிறகு வந்து இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இது வந்து வதக்கி அரைச்சி செய்யும்போது நம்மளுக்கு நல்ல பேஸ்ட்டாக வரும். அதுவும் இல்லாமல் சின்ன வெங்காயம் ரொம்ப குளிர்ச்சியானது, உடம்புக்கும் நல்லது. நம்ம சாம்பாருக்கு கூட நம்ம சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கோம். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம பேஸ்ட்டாக அரைக்கும் போது திப்பியாக இருக்காது. இப்போ வந்து நம்ம மிளகு சீரகம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க, நல்லா வேகணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாம். இதுலேயும் நம்ம நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு, வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்த பிறகு கடுகு ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் நான் வெந்தயம் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதில் சோம்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10-12 பூண்டு சேர்த்துக்கலாம் பல்லு. ஆல்ரெடி கொஞ்சம் அரைக்கிறதுலையும் சேர்த்துருக்கோம், அதனால் இதில் 12 பல்லு பூண்டு போதும். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸஸ் காரம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் அளவுக்கு விரல் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம கை விரல் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன், அது போதும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம கத்திரிக்காய் வந்து ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய போட்டாலும் இதில் குழம்பு ரொம்ப வெறும் காய் மட்டும்தான் தெரியும். நான் அதனால் 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கின பிறகு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிட்டுருக்கு.
இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 3 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் நான். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து மொச்சை காராமணிலாம் சேர்க்க போகிறதுனால ஒரு 2 சின்ன உருளைக்கிழங்கே போதும் இதுக்கு. நான் நைட்டே வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் மொச்சை காராமணி. காலையில் நான் வேக வச்சு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வெந்திருக்கு, கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போதும். அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த பருப்புங்களாம் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் பெருங்காயம் ரொம்ப நல்லது, டைஜஷன் ஆகும். மொச்சை காராமணி கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வரும் சில பேருக்கு, அதனால் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில் வதக்குனதெல்லாம் இப்போ நம்ம பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம மைய அரைச்ச பேஸ்ட்டு, இதையும் கலந்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கோங்க. அந்த பேஸ்ட்டு கழுவின தண்ணியை நான் சேர்த்துட்ருக்கேன். மிக்சியில் இருந்த தண்ணி. நம்ம வந்து தேவைன்னா நிறைய தண்ணி திக்காக வேணும்னா திக்காக எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம்க்கு அப்புறம் கொதி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். நல்லா வெந்துடுச்சு. நம்ம எப்பவுமே உப்பு வந்து முன்னாடியே போடக்கூடாது, வதக்கும் போதே. வேணும்னா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நிறைய போட்டோன்னா காயிலே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும், நம்மளுக்கு உப்பே தெரியாது. கூடவே ஆட் பண்ணோன்னா ரொம்ப உப்பாக தெரியும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த காராமணி மொச்சை போட்டுக்கிறேன். நான் நல்லா வேக வச்சுட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் வெந்தாலே போதும். எனக்கு வந்து நிறைய தேவைன்றதுனால நான் நிறைய போட்டுக்கிட்டேன். ஏன்னா இது வந்து டிஃபனுக்கும் சாப்பாடுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த பருப்பு, அந்த காராமணி, மொச்சை, காய் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது அது ருசியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கலரி கொடுத்து அமிச்சிங்கன்னா அது ஒரு வெரைட்டியாக இருக்கும். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சை பழம் சைஸை விட கம்மியாக எடுத்திருக்கேன் புளி. உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு 1 ஸ்பூன் இப்போ போட்டிருக்கேன். இது கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப உப்பு போட்டாலும் அதிகமாகிடும், அதனால் செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், மூடி போட்டுடலாம். கொதிச்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி போதும். நம்மளுக்கு குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி, நறுக்கி வச்ச கொத்தமல்லியை தூவிடலாம். நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுவீங்க, அதனால் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மேலும் அடுத்த வீடியோவுக்கு நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.